friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் பற்றி நமக்கு பார்க்க போறோம். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ஜிகே இயல் 6ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி இயல் 5ல இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுல நாம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கியதில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் செல்வாக்கு பற்றி தெரிஞ்சுக்க போதும். சமுதாய மற்றும் சமய துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் எவ்வாறு உருவானது என்பதை தெரிஞ்சுக்க போறோம். உருவ வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள் ஒழிப்பு, இந்தியா புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்மஞான சபை, அலிகார் இயக்கம் ஆகியவற்றின் பங்களிப்பு பற்றி நாம பார்க்க போறோம். பார்சிகள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் முக்கிய ஆளுமைகளின் பங்கு, சோதிபா புலேயின் சமூக இயக்கமும் கேரளா தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்களும் பற்றி நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆங்கில கல்வி முதலாக எதற்காக அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா எழுத்தர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி தான் ஆங்கில கல்வி. ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தையே இந்த ஆங்கில கல்வியானது உருவாக்கியது. இந்த வர்க்கமானது மேற்கத்திய கருத்துக்கள் மற்றும் சிந்தனைகளின் தாக்கங்களை உருவாக்கி கொண்டது. கல்வியறிவு பெற்ற இந்த நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில மிகவும் சிறியதாக இருந்தாலுமே அரசியல் சீர்திருத்த இயக்கங்களில் தலைமை வகிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் அவங்களுடைய பழைய கருத்துக்கள், பழக்க வழக்கங்களை விமர்சன பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் விரும்பல. இருந்தாலும் நம்மளுடைய இந்திய சீர்திருத்தவாதிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாடுகளுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாங்க. இவர்களுடைய கருத்துக்கள் பல்வேறு சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியாக இருந்தது. அது என்னென்ன தீமைகள் அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம். இந்த தீமைகளை கட்டுப்படுத்த நம்ம சமய சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்கள் மிகவும் முக்கியமாக இருந்தது. இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை நாம இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள், அதுல பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் இவை மூன்றும் அமையும். இரண்டாவது சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள், இதுல ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இந்த மூன்றும் இந்த இயக்கங்கள்ல அடங்கும். ஓகே, இந்த சமய சீர்திருத்தவாதிகள் யார் யாரு அப்படின்னா புனேல ஜோதிபா புலே, கேரளால நாராயணகுரு, ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள் மற்றும் அயோத்திதாசர். இவர்களை பற்றி தான் நாம் இந்த யூனிட்ல பார்க்க போறோம். முதலாக இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எங்க உருவாகுது அப்படின்னா வங்காளத்துல உருவாகுது. அங்க பிரம்ம சமாஜம் அப்படின்ற அமைப்பை ராஜாராம் மோகன் ராய் அமைக்கிறாங்க. இவருடைய வாழ்நாள் காலம் 1772 முதல் 1833 வரை. அதாவது மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால ஒரு சீர்திருத்தவாதி தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய். இவர் பெரும் அறிஞராக விளங்கியிருக்காங்க. அவருக்கு தம் தாய்மொழியான வங்காளம் மட்டும் இல்லாம ஆங்கிலம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம் போன்ற மொழிகள்லையுமே புலமை பெற்றவர்களாக விளங்கியிருக்காங்க. இவர் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தவர் தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய். ஒரே கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை பெற்றிருந்தார் நம்ம ராஜாராம் மோகன் ராய். இந்த ஒரே கடவுள் வழிபாட்டை எப்படி இவர் நிரூபித்தார் அப்படின்னா உபநிடதங்கள் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்துமே ஒரே கடவுளை மட்டும்தான் வணங்கி இருக்காங்க அப்படின்றத கூறியவர் ராஜாராம் மோகன் ராய். சமூகத்துல நிலவி வந்த உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகளை குறித்தும் பெரிதும் கவலை கொண்டவர். இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா சிற்றேடுகளை வெளியிட்டிருப்பாரு. அதாவது இவை அனைத்தையும் எதிர்த்து சில சிற்றேடுகளை வெளியிட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த கொடுமைகளுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு ஆங்கிலேய அரசுக்கு ஒரு
கடிதமும் இயற்றியிருப்பாரு. விதவை பெண் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் அப்படின்ற கருத்தை முன்வைத்தவரும் நம்ம ராஜாராம் மோகன் ராய். பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய். இவர் 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் என்பவரின் உதவியோடு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுவதற்கு முக்கிய பங்காற்றியிருப்பாரு நம்ம ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தவர். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தக்கூடிய அந்த கால நடைமுறையை எதிர்த்தவர் நம்ம ராஜாராம் மோகன் ராய். பெண்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படின்னு கூறியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 1828ல இவர் கொல்கத்தா ஆகஸ்ட் 28ல தான் இந்த பிரம்ம சமாஜத்தை உருவாக்கி இருப்பாரு. ஆகஸ்ட் 20ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவியிருப்பாரு. அந்த கோவில்ல எந்தவித உருவ வழிபாடும் கிடையாது. இருந்தாலும் எந்த ஒரு மதத்தை ஏளனமாகவும் அவமானமாகவும் பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்ற ஒரு குறிப்பை எழுதி வச்சிருப்பாரு நம்ம ராஜாராம் மோகன் ராய். இந்த பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்தது மட்டும் இல்லாம பொருளற்ற சமய சடங்குகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கும். இருந்தாலும் தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் படித்தறிந்த மேதைகள் மற்றும் படித்த இளைஞர்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது. அடித்தட்டு மக்களுக்கு இந்த கருத்துக்கள் அனைத்தும் போய் சேரல. இருந்தாலும் இந்த நடுத்தர வர்க்கத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் இன்றியமையாததாக இருந்தது. இவர் 1833ஆம் ஆண்டு இயற்கை எதிராரு. இவரை தொடர்ந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவர் பொறுப்பேற்றுகிறாரு. இவர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை. இவருடைய காலம் 1817 முதல் 1905 வரை. இவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைக்கிறாரு. முதல் கொள்கை, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரே கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைத்தார். இரண்டாவது கொள்கை, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. மூன்றாவது, நம்முடைய வீடு பேரு, அதாவது மூன்றாவது நம்பிக்கை கொள்கை என்ன அப்படின்னா, நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குபவரையும் சார்ந்துள்ளது. நான்காவது கொள்கை, அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. இந்த 4 கோட்பாடுகள் மட்டும்தான் தேவேந்திரநாத் தாகூர் குறிப்பிட்டிருப்பாரு. இவரை தொடர்ந்து கேசவ் சந்திர சென், இவர் 1857ல இந்த பிரம்ம சமாஜத்துல இணங்கியிருப்பார். இந்த கேசவ் சந்திர சென் எப்படி அப்படின்னா, விரைவான மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு முன்வந்த ஒரு இளைஞர் தான் இந்த கேசவ் சந்திர சென். இவர் 1857ல பிரம்ம சமாஜத்துல இணைவாரு. 1866ல இந்த பிரம்ம சமாஜத்துல பிளவு ஏற்பட்டிருக்கும். இதுல இந்த சந்திரசென், கேசவ் சந்திரசென் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு சமாஜத்தை உருவாக்கி இருப்பாரு. நம்ம தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு சமாஜத்தை உருவாக்கி இருப்பாரு. இந்த பிரம்ம சமாஜத்தின் முக்கிய கோட்பாடு குழந்தை திருமணத்தை ஒழிப்பது தான். ஆனா கேசவ் சந்திரசென் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவருடைய 14 வயது பெண் குழந்தையை என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்திய அரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பாங்க. இதன் விளைவாக அந்த பிரம்ம சமாஜத்துல இருந்திருப்பாங்களே, அதாவது இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்த உறுப்பினர்கள் அனைவருமே தனியா போய் சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி இருப்பாங்க. இவரை தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி. இவருடைய வாழ்நாள் காலம் 1820 முதல் 1891 வரை. ராஜாராம் மோகன் ராய் அடுத்த பிற சீர்திருத்தவாதிகளும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனையை துணையா வச்சுதான் இந்த சமூக சீர்திருத்த கொள்கைகளை உருவாக்குனாங்க. ஆனா நம்ம ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மறைநூல்களை முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டு இருக்காரு. அதாவது சமய சடங்குகள் நிறைய இருந்துச்சுல்ல, அதாவது சாதி ஒழிப்பு இல்லாம இருந்துச்சு. ரெண்டாவது, பிராமணர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்திருந்தாங்க.
அடுத்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது. இது எல்லாமே மறைநூல்களில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்ற ஒரு சான்றுகளை முன்வைத்தவர் தான் நம்ம ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் நம்ம ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் பள்ளிகள் நிறுவுவதற்கும் உதவி செஞ்சிருப்பாங்க. இந்து சமூகத்துல குழந்தை பருவத்திலே விதவைகளான சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம் அல்லது விதவை மறுமண சட்டமானது இவரால் தான் இயற்றப்பட்டிருக்கும். 1860ல திருமண வயது சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும். 1860 திருமண வயது 10ஆக இருந்திருக்கும். அதைத் தொடர்ந்து 1891ஆம் ஆண்டு திருமண வயது 12ஆக மாறியிருக்கும். அடுத்து 1925இல் 13ஆக உயர்த்தப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தின் முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னா, இளம் வயதில் விதவையாகுதல் அது தடுக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்டதா இந்த திருமண சட்டம். ஆனா இந்த சட்டமானது காகிதத்துல மட்டும்தான் இருந்தது. இது நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே இந்த அறிவு இருந்தது. அதாவது இந்த சட்டம் பற்றி தெரிஞ்சிருந்தது, கீழ்த்தட்டு மக்களுக்கு இதை பற்றி தெரியல. ஸோ அது நடைமுறைக்கு வரல. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் வருது. இது மகாராஷ்டிரா பகுதியில சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த பிரார்த்தனை சமாஜ இயக்கம். இது பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பாம்பேல 1867ல ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 1867 அதாவது இந்த பிரார்த்தனை சமாஜத்துல சேரணும் அப்படின்னா ஆற்றங்கரையில 7 நாளும் ஆத்மார்த்தமாக இறைவனை நோக்கி தவம் செஞ்சோம்னா இந்த பிரார்த்தனை சமாஜத்துல சேர்ந்துடலாம். ஆத்மாராம் பாண்டுரங் 6 ஆற்றங்கரையில் 7 நாட்கள். ஸோ 1867 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சமாஜத்துல மேன்மை மிக்க உறுப்பினர்கள் 2 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா ஆர்.சி. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரனடே அல்லது எம்.ஜி. ரனடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருவருமே சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக இவங்க 2 பேருமே தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருப்பாங்க. இந்த மகாதேவ் கோவிந்த ரனடே என்பவர் 3 அமைப்புகளை உருவாக்கி இருப்பாங்க. ஒன்று விதவை மறுமண சங்கம் 1861. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 18 வயது பெண்களுக்கு அப்போ 61 வயது உடைய ஆண்களை திருமணம் செய்வாங்க. ஸோ ஈஸியா விதவை ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, விதவை மறுமண சங்கம். அடுத்து புனே சர்வஜனிக் சபா அடுத்து 9 வருடங்கள் கழித்து 1870ல உருவாக்கி இருப்பாங்க. அடுத்து 1884ல தக்கான கல்வி கழகம் என்ற அமைப்பை இவர் உருவாக்கி இருப்பாரு, எம்.ஜி. ரனடே. இதை தொடர்ந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முதலாக தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் 2ஆ பிரிஞ்சிருந்தது. அது என்னென்ன அப்படின்னா, சீர்திருத்த இயக்கம் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், இந்த 3ம் வரும். அடுத்தது சமய புத்தெழுச்சி மீட்டெழுப்பு இயக்கம். இதுல ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், இந்த 3ம் வரும். அடுத்து சமூக சீர்திருத்தவாதிகள் யார் அப்படின்னா, புனேல ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர். முதலாக ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜத்தை உருவாக்கி இருப்பாரு. இந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்த முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னா, ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணியிருப்பாரு, 1829ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் என்பவரின் உதவியோடு சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்திற்கு ஒரு ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு ராஜாராம் மோகன் ராய். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படின்ற கருத்தை வலுவா முன் வச்சிருப்பாரு. 1828ல பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாங்க, கல்கத்தாவில் ஒரு கோவிலை உருவாக்கி இருப்பாங்க. அந்த கோவில திருவுருவ சிலை எதுவுமே கிடையாது. ஆனா
இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்ற ஒரு குறிப்பை எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பிரம்ம சமாஜம் மிகப்பெரிய தாக்கத்தை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கல. ஆனா இந்த பிரம்ம சமாஜத்தின் தாக்கம் நடுத்தர வர்க்கம் படித்த இளைஞர்கள் கிட்ட மட்டும்தான் உருவானது. இருந்தாலும் இதனுடைய பங்கு இன்றியமையாததாக விளங்கியது. அடுத்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், ராஜாராம் மோகன் ராயை தொடர்ந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வராரு. இவர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை. இவர் 4 நம்பிக்கை கொள்கை கூறுகளை முன்வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன், தொடக்கத்துல எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இந்த உலகத்தை படைத்தவர். இரண்டாவது கோட்பாடு, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாருமே இல்லை. மூன்றாவது கோட்பாடு, நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. நான்காவது நம்பிக்கை கோட்பாடு, அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. இவரை தொடர்ந்து கேசவ சந்திரசன் வராரு. இவர் விரைவான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்பியவர். அதனால 1857 பிரம்ம சமாஜத்துல சேர்றாரு. 1866 பிளவு ஏற்படுது. இதுல கேசவ சந்திரசன் என்ன பண்றாரு, இந்திய பிரம்ம சமாஜ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கொண்டு வராது. ஆனா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இந்த 2 அமைப்புக்கும் ஒரே கோட்பாடு தான், குழந்தை திருமணத்தை ஒழிப்பது. இருந்தாலும் நம்ம கேசவ சந்திரசன் அவருடைய 14 வயது மகளை இந்திய அரசன் இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொண்டிருப்பாங்க. அதனால இந்த இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் கோபமாகி என்ன செஞ்சிருப்பாங்க, சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வருவாரு. இவர் வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதிகள்ல முக்கியமானவர் தான் இவர். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மறைநூல்கள்ல இருந்து சான்றுகளை எடுத்து இந்த சமய சடங்குகள் அனைத்தும் பொய்யானது அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சில குறு இதழ்களையுமே இவர் வெளியிட்டிருப்பாரு. பெண் கல்வி மேம்படுத்துவது, பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவ உதவிகள் செய்வது, அது மட்டும் இல்லாமல் குழந்தை பருவத்தில் விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் இந்த சந்திர வித்யாசாகர். இவர் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாரு. 1260 திருமண வயது 10 இருந்திருக்கும். 1891 12 இருந்திருக்கும். 1925 திருமண வயது 13 உயர்த்தப்பட்டிருக்கும். ஆனா இது ஒரு காகிதத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஒரு சில படித்தவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றிய அறிவு இருந்தது. இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதைத் தொடர்ந்து பிரார்த்தனா சமாஜம் உருவாக்கப்படுகின்றது. இது மகாராஷ்டிரா பகுதியில் உருவாக்கப்படுது. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக உருவாக்கப்பட்ட ஒரு சமாஜம் தான் அந்த பிரார்த்தனை சமாஜம். 1867 ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் உருவாக்கப்படுகின்றது. இதுல 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் இருக்காங்க. R.C. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க 2 பேருமே சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்திருப்பாங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை எம்.ஜி. ரானடே உருவாக்கி இருப்பாங்க. இப்போ இந்து புத்தெழுச்சி இயக்கம், இந்த இயக்கம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, நம்ம இந்து மதத்துல பல்வேறு சமய சடங்குகள் மக்களை துன்புறுத்துவதாக இருந்தது. அதற்காக மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பிற சமயங்களை நோக்கி மாறி இருப்பாங்க. அவங்கள மீண்டும் கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த ஆரிய சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்டது. 1875 இது பஞ்சாப்ல ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்று விளங்கியது. இது 1875 நிறுவப்பட்டது. இந்த அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்தர் அதற்கு பிறகு கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாப்லே தங்கியிருப்பாரு. இவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் அனைவராலையும் நிறைய பேரால படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களுக்கு அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதல் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாரு. இவருமே ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்திருப்பாங்க.
ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்து அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதையும் முக்கியமாக கொண்டிருந்தது. இதைதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வேற மதத்துக்கு சென்ற மக்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வருவதற்காக சுத்தி என்று சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு சடங்கை இந்த ஆரிய சமாஜமானது கொண்டு வந்திருக்கும். இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கி இருப்பாங்க. இவரை தொடர்ந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வராரு. இவர் கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் எனும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகராக பணிபுரிந்தவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சன். பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் மூலமாக இறைவனை காணலாம் என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர். இவர் புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தராக விளங்கியவர். இவருடைய கருத்தின்படி எல்லா மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இற்று செல்லும் அப்படின்னு கூறியிருப்பாரு. ஜீவன் என்பது சிவன் தான், மனிதனுக்கு செய்யும் தொண்டை இறைவனுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு ராமகிருஷ்ணர் கூறியிருப்பாரு. இவருடைய சீடர்கள் தான் இவருடைய மறைவு 1886ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணர் இயற்கை எழுதியிருப்பாரு. இயற்கை எய்தினதற்கு பிறகு இவருடைய சீடர்கள் எல்லோரும் ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவருடைய கொள்கைகளை நாடு முழுவதும் பரப்பி இருப்பாங்க. அதன் பின்னணியில நம்ம விவேகானந்தர் இருந்திருப்பாங்க. அடுத்து சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் நரேந்திரநாத் தத்தா. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். படித்த இளைஞரான இவர் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டார். மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மலை நிறைவு பெறாத இவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை பரிந்துரை செஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கொண்டு நம்ம நாடு தாழ்வு மனப்பான்மை கொண்டு இருந்தது. இது இந்தியர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1899 சிகாகோ மாநாடு நடைபெற்றது. அதுல என்னுடைய அன்பாடைய சகோதர சகோதரிகளே அப்படின்னு அவருடைய உரையை தொடங்கி இருப்பாரு. இந்த உரையில என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவு அவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது. அது மட்டும் இல்லாம இந்து சமய சடங்குகளை கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பட்ட மக்கள் ஒதுக்க வச்சிருப்பாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட மக்களும் அனைத்து சடங்குகளிலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வேணும் அப்படின்னு போராடியவர் தான் நம்ம விவேகானந்தர். அடுத்து பிரம்மஞான சபை மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் நிறுவப்பட்டது. 1875ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உருவானது இந்த பிரம்மஞான சபை. அதைத் தொடர்ந்து 1886ல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை அடையாருக்கு இந்த பிரம்மஞான சபை கொண்டு வரப்பட்டது. பிரம்மஞான சபை உபநிடதங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கும். இந்தியாவில் பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதற்கு பிரம்மஞான சபை முக்கியமாக பங்காற்றி இருக்கும். நம்ம இந்திய விடுதலை தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள்ல நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அன்னி பெசன்டின் பங்களிப்பு ஆல்காட்டின் மறைவுக்கு பிறகு அன்னி பெசன்ட் தலைவரா வந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரம்மஞான சபை மிகுந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருக்கும். இந்திய தேசிய அரசியல்ல 1916ஆம் ஆண்டு முதலாக சென்னையில தன்னாட்சி இயக்கத்தை இவங்க உருவாக்கி இருப்பாங்க. இது நமக்கு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் எனும் யூனிட்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த தன்னாட்சி இயக்கம் முதலாக அயர்லாந்துல இருந்திருக்கும். அங்க இருந்து தன்னாட்சி இயக்கம் இந்தியாவுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில முதலாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த பிரம்மஞான சபையின் கொள்கைகள் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக நியூ இந்தியா, காமன்வெல்த் போன்ற செய்தித்தாள்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகே, நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம். இந்து புத்தெழுச்சி இயக்கம் முதலாக சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். இது 1875ல் உருவாக்கப்பட்டது. இது பஞ்சாப்ல தான் முதலாக உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் பலராலும் படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு மற்றும் போன்ற பழக்கங்களுக்கு அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லக்கூடிய
பழக்கங்களுமே மறைநூல்கள் எதுலையுமே இல்லை அப்படின்றத நிரூபிச்சாங்க இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் ஒரே கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்திருப்பாங்க. ஆரிய சமாஜம் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மாறினவங்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சமாஜம் தான் இந்த ஆரிய சமாஜம். இந்த ஆரிய சமாஜத்தின் முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதுதான். இந்த வேற மதங்களுக்கு மாறினவங்களை மீண்டும் கொண்டு வருவதற்காக சுத்தி என்று அழைக்கக்கூடிய சுத்திகரிப்பு சடங்கை இந்த ஆரிய சமாஜம் கொண்டு வந்திருக்கும். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆங்கில வேத பள்ளிகளும் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டிருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் கல்கத்தாவுக்கு அருகே உள்ள தட்சிணேஸ்வரம் எனும் ஊரை சார்ந்த ஒரு எளிய அர்ச்சகர். இவர் காளி மாதாவின் மீது மிகுந்த பக்தியோடு விளங்கியவர். இவருடைய கருத்து என்ன அப்படின்னா எல்லா மதங்களும் உலகளாவிய எல்லாருக்குமான ஒரு மூலக்கூறுகளை உடையது அப்படின்றதான் இவருடைய கருத்து. ஜீவன் என்பது சிவனே ஆகும். மனிதர்களுக்கு ஆற்றக்கூடிய சேவைதான் கடவுளுக்கு செய்யும் சேவை என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1886 இயற்கை எய்தாரு. இவர் இயற்கை எய்தினதுக்கு அப்புறம் இவருடைய சீடர்கள் ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒன்றை உருவாக்கி இவருடைய கொள்கை கோட்பாடுகளை உலகம் முழுவதும் பரப்புறாங்க. அதன் பின்னணியில் இருந்தவர் தான் நம்ம சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடராக விளங்கியவர். இவர் படித்த இளைஞராக இருந்தார். ராமகிருஷ்ணருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர். ஆனா இவருடைய மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகள்ல இவருக்கு அதாவது மன நிறைவு கிடையாது. அதனால இவர் என்ன செய்வாரு, மக்களுக்கு செய்யப்பட சேவைதான் சிறந்தது அப்படின்ற ஒரு கோட்பாடை பரிந்துரை செய்வாரு. அது மட்டும் இல்லாம 1893 சிகாகோல நடைபெற்ற உலக சமய மாநாட்டுல இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவு அவருக்கு மிகவும் புகழ் சேர்த்தது. சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட மக்களும் அனைத்து சடங்குகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற உரிமை வழங்கப்படணும் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். அடுத்து பிரம்மஞான சபை மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு இந்த பிரம்மஞான சபை கொண்டு வரப்பட்டது. இந்த சபை உபநிடதங்கள் மற்றும் பகவத்கீதை படிப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்திருக்கும். இந்தியாவில் பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதற்கு முக்கியத்துவம் அளித்தது இந்த பிரம்மஞான சபை. இதைத் தொடர்ந்து அன்னி பெசன்ட் அவர்கள் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் இந்த அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பிரம்மஞான சபை மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது மக்களுக்கிடையே. இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் தான் தன்னாட்சி இயக்கத்தை 1916 சென்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிரம்மஞான சபையின் கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக நியூ இந்தியா, காமன்வெல்த் போன்ற செய்தித்தாள்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.